சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, பரமாத்மாவோட அந்த கொடி பறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அது எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபா இன்றைக்கி சொன்ன முரளியும் கேட்போம். பிராமணர்கள் சீரீஸில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, பிராமணன் என்றாலே அனைத்து தர்ம ஆத்மாக்களையும் ஒரே குடும்பத்தில் கொண்டு வருவார்கள். உண்மையில் பாபா சொல்கிறாங்க, எல்லா தர்ம ஆத்மாக்களும் ஒரே குடும்பத்தில் கொண்டு வருவது யாரோட காரியம்? பிராமணர்களாகிய உங்களோட காரியம். எல்லாரையுமே ஒரே குடும்பமாக நீங்கள் தான் கொண்டு வர முடியும். வேறு யாருமே கொண்டு வர முடியாது. இப்போ ஒருத்தவங்களும் ஒவ்வொரு தர்மத்தில் இருக்காங்க. நிறைய தர்மம் இப்போ உருவாயிடுச்சு. ஆனால் எல்லாரையுமே ஒரே குடும்பத்தில் கொண்டு வருவதற்கான சக்தி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. விசேஷமாக நீங்கள் இதை செய்யணும். இப்போது அங்கே விநாச சக்தி எவ்வளவு சிரேஷ்டமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க நீங்கள். விநாச சக்தி எவ்வளோ சிரேஷ்டமாக இருக்குதோ அதே மாதிரி ஸ்தாபனை சக்தியும் ஒளி ஓங்க வேண்டும். இப்போது அங்கே விநாசம்னா இங்கே ஸ்தாபனையோட ஒளி அதுவும் சத்தம் பெருசாக இருக்கணும். அதுவும் ஷோ ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. விநாசம் மற்றும் ஸ்தாபனை ரெண்டு கொடியும் கூடவே பறக்கணும். விநாசத்தோட அந்த கொடி பறக்குதுன்னா கூடவே ஸ்தாபனையோட கொடியும் பறக்கணும். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கணும். ஒன்று இந்த விஞ்ஞானத்தின் கொடி. எங்கே பார்த்தாலும் விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே வருது. விஞ்ஞானத்தின் கொடி பறந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மற்றொன்று என்னது? அமைதியோட கொடி. அமைதி சக்தியோட அந்த கொடியும் பறக்கணும். விஞ்ஞான சக்தியின் பிரபாவம் மற்றும் அமைதி சக்தியின் பிரபாவம் ரெண்டும் எப்போ பிரத்யக்ஷம் ஆகுதோ அப்போ தான் பிரத்யக்ஷதா என்ற கொடியை பறக்க வைத்தீர்கள் என்று கூற முடியும். இப்போது ரெண்டுமே, அதாவது நம்ம சயின்ஸையும் யூஸ் பண்ணணும், அதாவது விஞ்ஞானமும் தேவை தான். விஞ்ஞானத்தின் கொடியும் அது அது ஒரு சக்தி, விஞ்ஞான சக்தி மற்றும் அமைதி சக்தியின் பிரபாவம். அது ரெண்டுமே ஒன்று சேரும்போது தான் பாபாவோட பிரத்யக்ஷதா என்ற கொடி அது பறந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். கொடி பறக்கிறதுனா இப்போது ஸ்தூலமாக நம்ம கொடி பறக்க வைக்கிறோம். அதுவும் ஒரு கொடி பறக்கணும் தான். ஆனால் பாபா சொல்கிறது அந்த ஸ்தூலமான கொடியை சொல்லலை, சூட்சமமான இந்த கொடியை சொல்லிகிட்ருக்காரு. அதற்கு விஞ்ஞானத்தோட சக்தியும் தேவைப்படுது. விஞ்ஞானம் மற்றும் அதோட பிரபாவம் ஏற்படுற மாதிரி இதோட பிரபாவமும் நீங்கள் ஏற்படுத்தணும். விஞ்ஞானிகள் அவங்க ஒரு விஞ்ஞானத்தை சக்தியை பயன்படுத்துகிறாங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அமைதியின் சக்தியை இப்போ பயன்படுத்தணும். ஒரு விஐபி ஒரு இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள வரவேற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கொடி ஏற்றுறாங்க. இப்போது தங்களோட தேச கொடியை ஏற்றுவாங்க இல்லையா? யார் வந்திருக்காங்களோ அவங்களோட தேச கொடியும் ஏற்றுவாங்க. இப்போது வேறு ஒரு நாட்டில் இருந்து வராங்கன்னா அவங்களோட தேச கொடியும் ஏற்றுவாங்க. எந்த நாட்டுக்கு வராங்களோ அந்த தேச கொடியும் ஏற்றுறாங்க. அதனால் அதே மாதிரி தான் பரமாத்மாவின் அவதாரத்தின் கொடியையும் நீங்கள் இப்போ ஏற்றணும். இந்த உலகத்தோட கொடி இப்போது இந்த விஞ்ஞானத்தின் கொடி இப்போ ஏற்றிட்டுருக்காங்க. விஞ்ஞானத்தோட அந்த பிரபாவம் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. அப்போது பரமாத்மா அவர் பரதேசத்துலேருந்து இப்போது
இப்போ இந்த தேசத்துக்கு வந்திருக்காரு, அதாவது அவர் பரந்தாமத்திலேருந்து வந்திருக்காரு. அப்போது அவரோட கொடியை நம்ம ஏற்றணும். பரமாத்மாவின் காரியத்துக்காக வரவேற்பு நீங்கள் செய்யணும். பரமாத்மா வந்துட்டாரு அப்படின்ற அந்த அந்த காரியத்துக்காக நீங்கள் வரவேற்பு செய்யணும். பாபாவின் கொடி ஒவ்வொரு மூலையிலையும் பறக்கணும். அதாவது அந்த ஸ்தூலமான அந்த கொடியும் பறக்கணும், அதே மாதிரி சூட்சமமான கொடியும் பறக்கணும். அதுதான் அமைதியோட சக்தி. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அமைதியோட சக்தியை உங்களுக்குள்ள ஸ்டாக் நிரப்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரமாத்மாவோட சக்தி, அதாவது கொடி பரவ ஆரம்பிக்கும். அப்போது தான் விசேஷமாக சக்திகளை நீங்கள் பிரத்யக்ஷம் செஞ்சீங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் விசேஷமான அந்த சக்திகள், நிறைய சக்திகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் பிரத்யக்ஷம் செய்யணும். பொறுத்து கொள்ளும் சக்தி, எல்லா சக்தியும் நீங்கள் வெளி காமிக்கணும், எல்லாருக்குமே காமிக்கணும். அப்போ தான் பரமாத்மாவோட கொடி, உண்மையான கொடி எல்லா பக்கமும் பறக்கும். இப்போது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பாபா நமக்கு இஷாரா கொடுக்கறது என்னென்னா அமைதி சக்தி. அதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் மதுபனில் இருந்தும் வந்திருக்கு. அதாவது இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அமிர்த வேளையில் முடித்ததுலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நீங்கள் மண்கா மௌனம் மற்றும் வாய்க்கான மௌனமும் இருக்கணும். அதே மாதிரி இரவு ஒரு 7 மணிலேருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் அந்த 2 மௌனமும் நீங்கள் இருக்கணும். ஃபுல்லாக இதுக்கான பயிற்சி பண்ணணும் அப்படின்னு இஷாரா வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போது இந்த நேரம், இந்த டைம் நம்ம அமைதியோட சக்தியை அதிகப்படுத்தணும். ஏன்னா அமைதி சக்தி மூலமாக தான் பாபா சொல்கிறாங்க பாபாவோட பிரத்யக்ஷமே ஏற்படும். இது அவங்க எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் உள்நோக்கு முகமாக, ஏன்னா எக்ஸ்பிரிமெண்ட்டு இந்த விஞ்ஞானிகள்லாம் ஒரு அண்டர் கிரவுண்டில் தான் போயிட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க, அமைதியான இடத்துல போயிட்டு. அந்த மாதிரி நீங்களும் அமைதி சக்தியை வச்சு தான் உள்நோக்கு முகமாக போய் அண்டர் கிரவுண்டில் போய் அந்த அமைதி சக்தியை நல்லபடியாக அனுபவம் செய்யணும், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும். அந்த அமைதியோட அந்த பாம், அவங்க எப்படி அந்த விஞ்ஞானிகள் பாம் போடுறாங்களோ ஸ்தூலமாக, அந்த மாதிரி இப்போ அமைதியோட பாம் இப்போ நீங்கள் போடணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இன்றைக்கி முரளியில் பாபா என்ன சொல்கிறாருன்னா 30/5/2025 இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போ சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு செல்வதற்காக இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஈஸ்வரிய தாமத்தில் இப்போ அமர்ந்திருக்கீங்க. இது சத்தியமான ஒரு சங்கம். இங்கே நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிட்டுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்களாக ஆகிட்டுருக்கீங்க, உலகத்திலே ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்களாக ஆகிட்டுருக்கீங்க. கேள்வி பாபா என்ன கேட்குறாருன்னா, குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை விட உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள்லாம் கிடையவே கிடையாது. எப்படி? அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு பாபா. பாபாவே சொல்கிறாரு, குழந்தைகளே, நான் உலகத்துக்கே எஜமானன் ஆகிறதே கிடையாது. கல்பம் ஃபுல்லாக நீங்கள் தான் ஆகுறீங்க. உங்களை உலகத்துக்கே எஜமானனா மாற்றுறேன். அப்படின்னா உலகத்துக்கே எஜமானன்னா பிரம்மாண்டத்திற்கும் நீங்கள் தான் எஜமானர்களாக இருக்கீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு அதனால் நமஸ்காரம் செய்கிறேன். பிரம்மாண்டத்திற்கே எஜமானர்களாக இருக்கீங்க, இப்போது முழு உலகத்துக்கும் எஜமானர்களாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் என்னை விடவும் உயர்ந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நான் எஜமானர்களாகிய உங்களுக்கு இப்போது சலாம் போடுறேன்.
அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பிறகு நீங்கள் அப்படி மாற்றக்கூடிய தந்தைக்கு உங்களை வந்து அவ்வளோ உயர்ந்தவர்களாக பிரம்மாண்டத்திற்கு எஜமானராக மாற்றக்கூடிய தந்தைக்கு நம்மளும் வந்து சலாம் போடணும் இல்லையா? ஓம் சாந்தி. இனிமேலே இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நமஸ்காரம். பாபா வந்து நமஸ்காரம் நம்மளுக்கு சொல்கிறாருன்னா பதிலுக்கு நம்மளும் சொல்லணும். அப்போது ஒரு ஒரு நாளும் நம்ம முரளி படிக்கிறோம் கேட்குறோன்னா பாபாவுக்கு வந்து நமஸ்காரம் சொல்லணும், மனசார வந்து சொல்லணும். நன்றி பாபா, எங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து எவ்வளோ உயர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே மிக மிக சிரேஷ்டமானவர்களாக மாற்றிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் பாபா சொல்கிறாரு, நான் உங்களை வந்து பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுறேன், உலகத்துக்கும் ஆக்குறேன், ஆனால் வந்து பிரம்மாண்டத்துக்கும். பாபா வந்து பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் எஜமானர், அங்கே மட்டும்தான் எஜமானர். ஆனால் உலகத்துக்கு எஜமானர் ஆகிறது கிடையாது. குழந்தைகள் நீங்கள் தான் பிரம்மாண்டம் மற்றும் உலகம் ரெண்டுத்துக்குமே எஜமானர்கள். அப்போது யார் ரொம்ப ரொம்ப பெரியவங்க சொல்லுங்கள்? குழந்தைகள் நீங்கள் தான் பெரியவர்கள் இல்லையா? அதனால தான் குழந்தைகளுக்கு பிறகு நமஸ்காரம் நான் செய்கிறேன். பாபா தாங்கள் தான், பாபா குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நீங்கள் தான் வந்து எங்களை பிரம்மாண்டம் மற்றும் பிறகு இந்த உலகத்துக்கு எஜமானர்களாக மாற்றுறீங்க, அதனால் நாங்கள் தான் உங்களுக்கு நமஸ்காரம் செய்யணும் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம். பாபா சொல்கிறாங்க, முஸ்லீம் மக்கள் கூட பாருங்கள், மலைக்கும் சலாம், நீங்கள் நலமாக இருக்க விருப்பம் அப்படின்னு அர்த்தம். மலைக்கும் சலாம் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு விருப்பம். சலாம் மலைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம பதிலுக்கு வந்து மலைக்கும் சலாம். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குஷி இருக்கணும். இப்போ நம்ம இப்போ உண்மையாக கடவுளை சந்தித்து அவருக்கு சலாம் போடுறதுனால தான் இந்த முஸ்லீமில் இருக்கக்கூடிய அந்த தர்மத்தில் இருக்கவங்களும் இதை வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த பண்ணிகிட்ருக்காங்க. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், அந்த இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம இது உண்மையாக நேரடியாக நம்ம இறைவனை சந்தித்து அவருக்கு வந்து சலாம் போடுறதுனால. ஸோ இவர் ஒருத்தர் தான் வந்து உண்மையாகவே ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆசிரியர், ஆன்மீக சத்குருவாக இருக்கார். எந்த மனிதரும் வந்து இந்த மாதிரிலாம் ஆகவே முடியாது. ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆசிரியர், ஆன்மீக சத்குரு, இவர் ஒருவர் தான் அந்த மாதிரி இருக்கார். இந்த அறிமுகம் யாருக்குமே இல்லை. இப்போது பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்கள் கூட வந்து படைப்பவர் மற்றும் படைப்பை யாருமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. தெரிஞ்சுக்காத காரணத்தால் அவங்க வந்து அனாதைகள்னா சொல்ல முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. யார் வந்து நல்லா எழுத படிக்க தெரியுமோ அவங்க வந்து நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை வந்து ஒரு நிராகாரமானவர் தான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஞானம், படிப்பு. இது வந்து படிக்கணும், நல்லா எழுதி பார்க்கணும், அப்போ தான் வந்து ஆத்மாவில் பதியும். அவர் வந்து தந்தை வந்து ஆசிரியர் சத்குருவாகவும் ஆகிறார் இல்லையா? கீதையில் வந்து கிருஷ்ணருடைய பெயரை வந்து போட்டுட்டாங்க. ஆனால் உண்மையான கீதை, உண்மையான அந்த கீதை வந்து சொல்கிறது யார்? சிவபாபா. நமக்கு இப்போது இந்த முரளியை படிக்கிறோமே, இதுதான் அந்த கீதை. அதை தான் வந்து அங்கே வந்து கீதை வந்து தாய் அப்படின்னு சொல்லப்படுது. கீதை வந்து எல்லா சாஸ்திரத்துக்கும் தாய் வந்து பகவத்கீதை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த உண்மையாக அந்த பகவானே சொல்லக்கூடிய கீதை வந்து இப்போ நீங்கள் உண்மையாக கேட்டுட்ருக்கீங்க ஆத்மாக்கள். அதுதான் ஸ்ரீமத். இப்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்ரீமத் தான். அதனால தான் அங்கே வந்து கீதையை வந்து உயர்ந்ததுலேயும் உயர்ந்தது அப்படின்னு பாடுறாங்க. அதை வந்து அவ்வளோ போட்டுடுறாங்க.
இதில் இருக்கிறது தான் அதாவது அவ்வளோ இருக்குது, விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்து இப்போது கலியுக இறுதியில் மனிதர்கள் வந்து அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. அதுவும் அந்த காலத்துலலாம் கூட படிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதாவது பகவத்கீதையை படிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான். ஆனால் இப்போது எல்லாமே மறந்துட்டாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, அதை நீங்கள் படிக்கிறதன் மூலம் அல்ப காலம் உங்களுக்கு சுகம் வந்து கிடைக்குது, ஒரு பிறவிக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அங்கே வந்து மனிதர்களுக்கு படிப்பு சொல்லித்தராங்க. நிறைய படிப்பு இருக்குது, நிறைய விதமான இப்போது உலகிய படிப்பும் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அல்ப காலமாக சுகம் கிடைக்குது. அப்புறம் அடுத்த பிறவிலேயே வேற ஒரு படிப்பு படிக்கணும், திரும்பவும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் திரும்பவும் அடுத்த பிரிவிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும். ஆனால் நீங்கள் இந்த கீதையை இப்போது நல்லா படிக்கிறீங்க, நல்லா படித்து இதை தாரணை பண்ணுறீங்க அப்படின்னா 21 பிறவிக்கு ஆஸ்தி வந்து கிடைக்கும். எந்த மனிதனும் இதை வந்து கொடுக்கவே முடியாது. அவங்க வந்து ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாற்றிடுறாங்க. ஆனால் பாபா வந்து ரூபாய்க்கு, அதாவது மிக மிக மதிப்பானவர்களாக அவங்கள மாற்றுறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ பாபா வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ஈஸ்வரனுடைய குழந்தைகள் இல்லையா, சர்வ வியாபின்னு சொல்வதன் மூலம். அதனால் அர்த்தத்தையே புரிஞ்சிக்காமல் போயிட்டீங்க. அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கார், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாருமே தந்தை ஆயிட்டாங்கன்னா அப்புறம் ஆஸ்தி யார் தான் கொடுப்பா? யாருடைய துக்கத்தை யார் நீக்குவா? இப்போது உண்மையாக பரமாத்மா எல்லாருக்குள்ளேயும் இருக்காருன்னா அப்போ துக்கன்றது பேர் அடையாளமே இருக்கக்கூடாதே. அப்போது துக்கத்தையும் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கன்னா அப்போ கடவுள் உள்ளே இருந்து அப்புறம் துக்கத்தை தான் கொடுக்குறாரா? ஸோ இந்த மாதிரி தவறாக வந்து எழுதிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதை இன்னமும் நம்பிட்டும் இருக்காங்க. தந்தையே தந்தை என்பதற்கு எந்த அர்த்தமும் வர்றது கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் தந்தை, நானே தந்தை. ஏன்னா இது வந்து பாபா சொல்கிறாரு, இது ராவண ராஜ்யம். இது கூட நாடகத்தில் பதிவாகியிருக்கு. அதனால தான் சித்திரங்கள்லாம் கூட தெளிவாக இப்போ உங்களுக்கு காட்டப்பட்டது. இது வந்து நம்ம இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கீங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா வந்து புருஷோத்தமர்களாக இப்போ உங்களை மாற்ற வந்திருக்கேன். இப்போ வக்கீலுக்கு, டாக்டருக்கு எல்லாம் படிக்கிறாங்கன்னா அதன் மூலம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த படிப்பின் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்குது? சுகதாமத்திற்கு நீங்கள் செல்கிறீங்க. எல்லாருமே சுகதாமம், அது வந்து ஃபுல்லாக சுகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து சாந்தி தாமம். ரெண்டுமே நீங்கள் அந்த 2 இடத்துக்கும் நீங்கள் போவீங்க. அங்கே யாராக இருப்பீங்க? தேவி தேவதைகளாக இருப்பீங்க. அதனால் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த படிப்பை படிக்கிறீங்க, டெய்லியும் படிக்கிறீங்க அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது வந்து புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலியாக ஆகிட்டீங்க. அப்போது நீங்கள் வந்து சிவனோட கோயிலுக்கு போய் புரிய வைங்க. இந்த சிவனோட லிங்கத்துக்கு வந்து ஏன் வந்து பழம், பூ, நெய் இதெல்லாம் வைக்கிறீங்க? ரோஜா மலர், அப்புறம் எருக்கம்பூவு இதெல்லாம் ஏன் வைக்கிறீங்க? அப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் அரளிப்பூலாம் வைக்கிறது கிடையாது. அங்கெல்லாம் வந்து மிகவும் வாசமான மிக்க மலர்கள் தான் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது? சிவனுக்கு முன்னால் மட்டும் அரளிப்பூ வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யுக்தியாக அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் கேள்வி கேளுங்க. அப்போ தான் அவங்க ஏன் எதுக்குன்னு யோசிப்பாங்க. அப்போ நீங்கள் தெளிவான அர்த்தத்தை கொடுக்க முடியும். இப்போ சிவபாபா வந்து நம்ம எல்லார்கிட்டேயும் வந்து எல்லாமே தெய்வீக குணங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அரளிப்பூ மாதிரி இருந்தாலும் அந்த பூவையும் ஏற்றுக்கிறாரு.
கொஞ்சம் முள்ளாக இருக்காங்க அப்படின்னாலும் அதையும் ஏற்றுக்கிறாரு. ஏற்று எல்லாரையுமே மலராக மாற்றி அந்த கிருஷ்ணபுரிக்கு அனுப்புகிறாரு. அதுதான் வந்து உண்மையான அர்த்தம். அதனால் அங்கே வந்து எல்லாருமே சுகமாக இருப்பாங்க. அதாவது மலர்களாக இருப்பாங்க. இங்கே துக்கம் முள் எதுவுமே இருக்காது. அதனால தான் கிருஷ்ணருக்கு வந்து அந்த மாதிரி கிருஷ்ணரோட கோயிலில் அந்த மாதிரி மலர்கள் மட்டும் நல்ல வாசம் மிக்க மலர்களை மட்டும் போடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து நல்லா புரிய வைங்க. சத்தியுகத்தில் இப்போ நம்ம போகணும். சத்தியுகம் வந்து சதோ பிரதானமார்களாக தான் இருப்பாங்க எல்லாருமே. இன்னிலிருந்து 5000 ஆண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயணனோட ராஜ்யம் இருந்துச்சு. 2500 ஆண்டுகள் வந்து தேவதைகளோட ராஜ்யம் நடந்துச்சு. அவங்களோட குழந்தைகள் கூட பாருங்கள் ராஜ்யம் செய்வாங்க. லக்ஷ்மி நாராயணன் 1 2 அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அது வந்து 8 பேர் 8 ராஜ்யம் நடந்தது. அதுக்கப்புறம் திரேதாயுகம் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல. அதனால் நீங்கள் தான் போயிட்டு சொல்லி கொடுக்கணும். இந்த சமயத்தில் எல்லாருமே வந்து தமோ பிரதானம் தூய்மையற்றவர்களாக இருக்காங்க. இங்கே ஒரு மனிதன் கூட தூய்மையாக இருக்கவே முடியாது. ஹே தூய்மையற்றவர்களே, தூய்மையாக்குபவரே வாருங்கள், இந்த தூய்மையற்ற எங்களை வந்து தூய்மையாக்குவதற்காக வாங்க அப்படின்னு எல்லாருமே உலகத்தில் வந்து கூக்குரல் இட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த மன வலியில் வேதனையிலையும். அப்போது இது வந்து தூய்மையற்ற உலகமாக இருக்குன்னு தானே அர்த்தம். இது எல்லா பக்கமும் துக்கம் அதிகமாகிட்டே இருக்குன்னா அப்போ இது இங்கே தூய்மையே இல்லை. இதை தான் வந்து என்ன சொல்ல முடியும்னா கலியுக நரகம்னு சொல்லப்படுது. புதிய உலகத்தை தான் இதே உலகம் புதுசாக இருக்கும். அங்கே சொர்க்கம், அதாவது அங்கே தூய்மையான உலகம், அங்கே வந்து அவ்வளோ சுகம் இருக்கும். பிறகு எப்படி இந்த மாதிரி தூய்மையற்றவர்களாக ஆனீங்க? இதையும் வந்து யாரும் தெரிஞ்சுக்கல. பாரதத்தில் தான் தங்களுடைய 84 பிறவிகளையும் தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது. மனிதர்கள் வந்து அதிகபட்சம் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு பிறவி கூட எடுப்பாங்க. ஒரே ஒரு பிறவி, அதிலே எல்லாமே வந்து அடங்கிரும். ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க வந்த உடனே. அப்புறம் அவங்களே வந்து துக்கத்தையும் கடைசியில் அனுபவிப்பாங்க. அவங்கவுங்க செய்யக்கூடிய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி, கர்மாவின் அனுசாரம். ஏன்னா இது வந்து விளையாட்டு. இது ரெண்டுமே இப்போது சுகமாகவே இருந்தால் இறைவன் வந்து என்ன சொல்ல வர்றதுக்கு அவசியமே இருக்காதே. ஆனால் இந்த பாரத கண்டம், இப்போ இறைவனே இந்த கண்டத்துக்கு வந்ததுனால பாரத கண்டம் மட்டும் அழியவே அழியாது. அழிவற்ற கண்டம்னு இதை சொல்லப்படுது. ஏன்னா இங்கே தான் சிவபாபாவின் அவதாரம் நடக்குது இல்லையா. பாரத கண்டம் ஒருபோதும் விநாசம் ஆக முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மற்றபடி இருக்கிற அனைத்து கண்டங்களும் விநாசம் ஆகிடும். ஏன்னா அப்போ அதனால தான் அதுக்கப்புறம் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க வாஸ்கோடகாமா கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு அமெரிக்காவை. இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம். ஆனால் இங்கே கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை. எல்லாருமே இங்கே மனித ஆத்மாக்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது விநாசமே ஆனாலும் இங்கேயும் கொஞ்சம் பேர் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து வந்துடுவாங்க. திருப்பியும் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். தேவதைகள் நம்ம எல்லோரும் வந்து திரும்பவும் அதுக்கப்புறம் உலகம் இப்போ மாற ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே யாருமே இல்லவே இல்லை, மனிதர்களே இல்லைன்னு யாருமே இருக்கவே முடியாது. இதையும் வந்து இப்போ பாபா தான் வந்து உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். இதுதான் பகவானுடைய மகா வாக்கியம். பகவான் தான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கார். அவர் ஒரு முறை பாரதத்தில் வராரு. எப்போ வராரு? புருஷோத்தம சங்கம யுகத்தில். இந்த சமயத்துக்கு தான், இந்த சங்கம யுகத்துக்கு தான் புருஷோத்தம யுகம்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்கள் வந்து கலியுகத்திலிருந்து இப்போ சத்தியுகம் போகிறதுக்கான டைம். அதுதான் சங்கம யுகம்னா. கலியுகத்தில் ரொம்ப மோசமான விகாரங்கள் எல்லாமே இருந்தது, எல்லார்கிட்டையும் இருக்குது. அந்த 5 விகாரங்கள் வந்து இருந்தது. ஆனால் இப்போது
தூய்மையாக ஆகி முழுமையாக அது எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி சம்பூர்ண நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் தேவதைகளாக மாறுறதுக்கான டைம் தான் இந்த சங்கம யுகம். அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலம். யார் இப்போ புதுசாக வந்தாங்களும் சரி, பழையவர்கள் எல்லாருமே வந்து இந்த டைமில் தான் தூய்மை ஆக முடியும். ஆத்மாக்கள் ஆகிய நம்ம வந்து நிர்வாண தாமத்தில் இருந்தோம். இதை கூட வந்து யாரும் தெரிஞ்சுக்கல. அங்கேருந்து நடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இது வந்து ஒரு நாடகம்தான். இந்த நாடகத்தோட ஆயுள் வந்து 5000 ஆண்டுகள். இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிக்கிறதுக்காக இங்கே வரோம். இங்கே வர்றதே வந்து எல்லையற்ற இது ஒரு நாடகம், சுகமான ஒரு நாடகம்தான். இதெல்லாம் வந்து யாருமே தெரிஞ்சுக்கிறது, நம்ம நடிகர்கள்னு கூட தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. இந்த நாடகத்தின் சக்கரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம தான் வந்து பூஜாரியாக இருந்தோம், இப்போது பூஜைக்கு தக்கவர்களாக மாறிட்டுருக்கோம். இப்போ பாபா வந்து சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து பொய்யான கண்டம் ராவணன் வந்து உருவாக்குறாரு. பொய்யான மாயை எல்லாமே, இந்த உடல் பொய், எல்லாமே பொய்ன்னு எல்லாருக்கும் புரியுது. எல்லாமே அழியக்கூடியது தானா. ஆனால் சத்தியமான கண்டம் வந்து சிவ பாபாவை வந்து இப்போ உருவாக்குறாரு. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து ஆத்மாவாகிய உங்களோட அந்த உங்களுக்குள்ளே வந்து எல்லாமே பதிவாகியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து வானப்பிரஸ்த நிலையில் இருக்கீங்க. இப்போ திரும்பி நீங்கள் வந்து போகணும், வீட்டுக்கு போகணும். அதனால தான் வந்து நீங்கள் ஆத்மானு உங்களை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களோட பாவம் எல்லாமே சாம்பல் ஆகிடும். வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, சங்கமயுகத்தில் குழந்தைகள் எல்லாருமே வந்து பாக்கியவானாக ஆகுவதற்கு ஞானம் என்னும் சாவி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியவானாக ஆகணும்னா இந்த ஞானம், எவ்வளோ ஞானம் இருக்குது, தினமும் அவ்வளோ ஞானம். இந்த சாவியை நீங்கள் பயன்படுத்தி எந்தளவு வேணுமோ, எந்தளவு அந்தளவு வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். சாவி வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு, இந்த ஞானத்தோட செல்வம். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோ செல்வம் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எவ்வளோ குஷி, அப்படியே அழியாத அந்த குஷியின் நீர்வீழ்ச்சி உங்களுக்கு அனுபவம் ஆகும். அவர்கள் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராக அவங்களுக்கு அனுபவம் ஆகும். யாரெல்லாம் வந்து இந்த ஞானத்தோட சாவியை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இல்லைன்னு எதாவது என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு அந்த உணர்வே இருக்காது. ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா, தந்தையிடம் தொடர்பை சரியாக நீங்கள் வச்சிங்கன்னா அனைத்து சக்திகளும், அந்த சக்திகளோட அந்த மின்சாரம் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்யக்த இஷாரா என்னன்னா, எந்த அளவுக்கு தூய்மையோ அந்த அளவுக்கு பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை தூய்மை வந்து குறைஞ்சதுன்னா பர்சனாலிட்டியும் குறைஞ்சிரும். அதாவது உலகத்தில் சொல்லுவாங்க, இந்த ஸ்தூலமான பர்சனாலிட்டி, உங்களுக்கு அது போயிடுச்சா இது இல்லையா அப்படின்னு, இதுதான் பர்சனாலிட்டின்னு நினச்சிக்கிறாங்க. அழகு போயிடுச்சா. ஆனால் பாபா சொல்கிறாரு, ஆனால் உங்களுக்கு வந்து தூய்மை தான் வந்து ஆளுமை. அதாவது சேவையிலையும் சுலபமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மாறாக ஒரே ஒரு விகாரம் அது இருந்ததுன்னா கூட கொஞ்சோண்டு தாங்க இருக்குது, அது இருந்தாலும் அம்சமாக மாறிடும். மற்ற துணைவர்களும் அவசியம் இருப்பாங்க. கொஞ்சோண்டு இருந்தால் கூட வேறு ஏதாவது இருக்கும். எனக்கு வேறு எதுவுமே இல்லை, கோபம் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வருது, ஆசை மட்டும்தான் கொஞ்சோண்டு. அப்போ இருக்குன்னா மீதி எல்லாமே இருக்குன்னு தான் அர்த்தம், அதோட குழந்தை குட்டிகள். அதனால் தூய்மை எவ்வளோ நீங்கள் அதிகப்படுத்திக்கிறீங்களோ அப்போது சுகம் சாந்தி அந்த ஆழமான சம்பந்தம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த 5 விகாரங்களுக்கும் ஆழமான சம்பந்தம் இருக்குது. இப்போது தூய்மை இருந்ததுன்னா சுகம் சாந்தி கிடைக்குது. அதே மாதிரி இந்த 5 விகாரங்கள் இருந்தது, 5 விகாரத்தில் கொஞ்சோண்டு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது, அவங்களோட குழந்தை குட்டிகளும் இருக்கும்.
அதனால் எந்த ஒரு விகாரத்தின் அம்சமும் இல்லாத போது தூய்மை எனும் ஆளுமையுடன் நீங்கள் சேவை செய்பவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் உங்களை. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஆழமான விஷயத்தை சொல்லி கொடுத்து அமைதியின் கொடியை எங்கள் மூலிமா பறக்க வைக்கிறீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.